ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேரம் போனதே தெரியல அப்படி இருந்துச்சு எபிசோட் பார்க்கும்போது. ஸோ நம்ம வீக்கா அவங்க நடிப்போட அந்த கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம விஜய் கிட்ட வந்து காவேரிக்கு பேசணும்னு ஆசை இருக்குது, அவருக்கு தங்கணும்னு ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டையில் இருக்கோம், இந்த அவரை கிளம்ப சொல்லுவோம், அந்த கோவப்படணுங்கிறதுக்காக கோவப்படுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்து கோவப்பட்டாங்களே தவிர உண்மையிலே கோவப்படலை. அவர் வந்து மறைக்கலை, பட் இருந்தாலும் வந்து வழிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கைப்பிடிக்காமலே கைப்பிடிச்சிருக்கீங்க, விடுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்து நம்ம காவேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ காவேரிக்கு விஜய் மேலே எந்த ஒரு கோவமே இல்லை. நேற்றுக்கு எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்க மாதிரி ஃபீல் வந்து காமிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பேசி அவர் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தால் சொல்லி ஆகணும். பட் ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தானே, இதெல்லாம் நான் தானே பார்த்து சமாளிக்கணும். அந்த டீ போட்டு பேசினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம், உங்கள் அம்மா தானே சமாதானப்படுத்தணும், அதனால் எப்படியே சமாதானப்படுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓவரால் அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்ல முடியல, எல்லா டைலாக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் வால்யூஷனும் ரொம்ப சூப்பராக அந்த என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படியே போனோம்னா நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காவேரி அம்மா சின்ன குழந்தைங்களாம் ஸ்கூலில் போயிட்டு நான் அடிச்சுட்டா கிளிட்டன் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாங்க. பட் ஆனால் அவர் சமையல் சரியான பதிலடி வந்து கொடுத்துருப்பாரு. அப்படிலாம் நீங்கள் வேணால் காலி பண்ணிக்கோங்க, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ விஜய் வந்தப்போ நினச்சேன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரியே கம்ப்ளைண்ட் அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயுமே பேசி சமாளிச்சுட்டு வரு, என்ன மட்டும் போக சொல்லிடாதீங்க மாமா, உங்களுக்கு 5,000 கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லி அப்படியே நல்லா செமையாக பேசியிருப்பாரு. மாமாவை கக்க தெரிஞ்சு எனக்கு என் மாமியாரை கவுக்க தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிசைனர் ஸ்டுடியோ வந்து வைக்கிறது பற்றி ப்ரொமோவில் பார்த்தோம், அதை வந்து போச்சு. அதில் வந்து இன்றைக்கி குமரன் ஒன்று சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் சொன்னாருங்கிறது ஒரு ஃப்ளோவில் பேசிட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவோட மூஞ்சி சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு பாட்டியும் காவேரியும் சமாளிச்சிருப்பாங்க. அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. அவங்க என்ன பேசியிருந்தாலும் அவங்க அம்மாவோட மூஞ்சி மட்டும் அப்படியே இருந்துச்சு சோகமாக. அவங்க அப்பளம் பிஸ்னஸ்க்கு ஒரு ஆன்லைன் பேஜ் வச்சிருப்பாங்க போல், அதில் வந்து ஆட் போடுறேன், நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம விஜயமே வருவார் போல். பட் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணும்போது அங்கே கையில் ஒன்றுமே கட் ஆகலை, லைட்டாக தான் கட் ஆகிருக்கு போல். பட் இருந்தாலும் வந்து இன்னும் காவேரி வீட்டுக்கு போகணும், இல்லை காவேரி வீட்டிலேருந்து யாராச்சும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சவுண்ட் விட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க. அந்த லாஸ்ட் 1 மினிட் செம்ம காமெடி நல்லா இருந்துச்சு. ஸோ நானே செம்மையாக சிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு பைப்பில் என்ன லெவலுக்கு இறங்கி பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கு சமைச்சு தெரியா அப்படின்னு கேட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு, எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. ஸோ இதை சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.